ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையில் என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி. சப்பாத்தின்னு சொல்லிட்டு வர மாவை கொண்டு கட்டுறியே. உருட்டி வச்சாச்சுல்ல. சப்பாத்தி உருட்டுகிறது பார்த்தீங்களா, ரிட்ஸியா என்ன அழகாக ரவுண்டாக உருட்டுகா. எனக்கு இந்த ரவுண்டாக சப்பாத்தி மாஸ்டரா எனக்கு ரவுண்டாக உருட்டது வராது. நான் உருட்டினோம்னா இந்த சப்பாத்தியில் தான் இந்தியா பாகிஸ்தானுக்கிட்டு எல்லா உலக நாடுகளும் சப்பாத்தியில் தான் வந்து இருக்கும். அவசியமே இல்லை. பால்ல நீங்க சுடைய சப்பாத்தியை ஒட்டி வச்சாலே ஆயிரம் ஆனால் இவ வெற வச்சிருக்க இங்கே பாருங்க, ஒன்றுக்கு ஒன்று ஒட்டவே இல்லை, அழகா இருக்கு. கட்டு சூப்பராக வந்துருக்கு. உனக்கு யார் சொல்லி தந்தா இப்படி உருட்டது? சூப்பர். அப்போ டிவி பார்க்கறது ஒன்று நல்லது தானோ? என்ன எத்தனை இருக்கு? 1 2 3 4 5. சீக்கிரம் உருட்டிரு. சரி, உங்கள் வீட்லேயும் குட்டீஸுங்க எல்லாம் சப்பாத்தி இப்படி உருட்டி தருவாங்களான்னு உள்ளதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சரியா? என்னதோ சொல்ல வந்தனே மறந்துட்டேன். நான் எங்களுக்கு எல்லாருக்கும் சப்பாத்தி பிடிக்கும், ஆனால் சப்பாத்தி செய்கிறதுக்கு பிடிக்காது. ரெடிமேடு சப்பாத்தி தான் வாங்குவோம். வேணா எனக்கு சப்பாத்தி உருட்ட வராது. அதனால் இனி மாவை விரைச்சி கொடுத்துட்டா போதும், ரிட்ஸியாக உருட்டி எடுத்து தந்துடுவா. ரிட்ஸ் அப்படி தானே மண்ணே உருட்டி தருவார்ல? சரி, பாய் சொல்லு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டாடா, பை.